நம்ம லைஃப்ல சுயமுன்னேற்ற பாதையில போகும்போது சில சமயம் ஒரு குழப்பம் வரும் இல்லையா? ஒரு ஆழமான புரிதல் முக்கியமா? இல்ல உடனடி பலம் தர பர்ற டெக்னிக்ஸ் முக்கியமா? எது பெஸ்ட்? ஞானமா? இல்ல ஒரு நல்ல உத்தி இருந்தா போதுமா? வாங்க, இன்னைக்கு இந்த கேள்விக்கு ஒரு தெளிவான பதில தேடலாம். இந்த கேள்வியை நம்ம கிட்ட கேட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா தாமஸ்னு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள். ஒரு நிபுணரோட போதனைகள் அவர் வாழ்க்கையே மாத்திருக்கு. ஆனா இப்போ அதே போதனைகள் தான் அவர் ஒரு முக்கியமான கட்டத்துல நிறுத்தி குழப்பத்துல ஆழ்த்திருக்கு. அவரோட இந்த நேர்மையான கேள்விதான் நம்மளோட இந்த ஆய்வு பயணத்தையே தொடங்கி வைக்குது. சரி, தாமஸ்க்கு அப்படி என்னதான் குழப்பம்? பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஞானம் மற்றும் தியானம் பத்தி அந்த நிபுணரோட புத்தகங்கள்ல இருக்கிற ஒரு சின்ன முரண்பாடு தான். சுருக்கமா சொல்லணும்னா, எந்த விஷயம் அவருக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்துச்சோ, அதே விஷயம் இப்போ ஒரு புது பிரச்சனையை கொண்டு வந்திருக்கு. இதுதான் தாமஸோட அடிப்படை கேள்வி. ஒரு பக்கம் அந்த புக் என்ன சொல்லுது? ஞானம்தான் நம்மளோட இலக்கு, தியானம்லாம் ஒரு அவசியமே இல்லைன்னு சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் மன ஆரோக்கியத்துக்கு தியானம் பண்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுது. அப்போ இதுல எதை எடுத்துக்கிறது? இந்த முரண்பாடு தான் அவரை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கு. சரி, இந்த குழப்பத்தை அந்த நிபுணர் எப்படி தீர்த்து வைக்கிறாருன்னு பாப்போமா? அவர் ஞானத்துக்கும் தியானத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை விளக்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உதாரணத்தை சொல்றாரு. வாங்க அதை பாப்போம். நிபுணரோட விளக்கம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஞானம்ங்கிறது நம்ம இலக்கு, தியானம்ங்கிறது ஒரு கருவி, அவ்வளவுதான். இப்படி யோசிச்சு பாருங்க. ஞானம்ங்கிறது நம்ம நடக்கிறதுக்கு இருக்கிற கால் மாதிரி, அது நம்மகிட்ட இயல்பாவே இருக்கு. தியானம்ங்கிறது தேவைப்பட்டா நம்ம போட்டுக்கிற செருப்பு மாதிரி, அது ஒரு கூடுதல் பாதுகாப்பு, ஆனா கட்டாயம் கிடையாது. வாங்க, இந்த சிறப்பு உதாரணத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்மளோட நோக்கம் நடக்கிறது, அதாவது ஞானத்தை அடையிறது. அதுக்கு நம்ம கால்களான மனத பத்தின புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம். சிறப்புகளான தியானம் பாதையில இருக்கிற முட்கள் மாதிரி வர்ற மன அழுத்தங்கள்ல இருந்து நம்மள காப்பாத்தலாம். ஆனா இங்க ஒரு கேள்வி, செருப்பு இல்லாம நம்மால நடக்கவே முடியாதா? கண்டிப்பா முடியும், இல்லையா? அப்போ முதல் பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி உத்திகள் எல்லாமே தற்காலிகமான ஒரு ஊன்றுகோல் மாதிரி தான். உண்மையான சுதந்திரம்ங்கிறது எந்த ஒரு உத்தியையும் சார்ந்து இல்லாம நம்ம மனசோட இயல்பை முழுசா புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. ஓகே, இந்த தத்துவம் எல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? வாங்க, தாமஸே சொல்ற ஒரு ஹை பிரஷர் சூழ்நிலையை எடுத்துப்போம். அங்க ஞானம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். தாமஸோட இந்த அனுபவத்தை கொஞ்சம் கவனிங்க. மேட்ச் ரொம்ப டென்ஷனா போகுது. ஆனா அவருக்குள்ள இருக்கிற அந்த புரிதல், அது ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யுது. அவர் யோசிச்சு ஸ்டெப் எடுக்கல. அவரோட உடம்பு தானாவே சரியானதை செஞ்சு ஜெயிக்கவும் வைக்குது. இதுதான் இதுதான் ஞானம் ஆக்ஷன்ல இருக்கிறது. இப்போ ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்க தாமஸ் இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த டென்ஷனை குறைக்க ஏதாவது டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல உங்க இயல்பை நம்பி களத்துல இறங்குவீங்களா? நிபுணர் என்ன சொல்றாருன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பாருங்க. நிபுணரோட பதில் ரொம்பவே ஆச்சரியமானதும் அதே சமயம் ரொம்ப சிம்பிளானதுமா இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்குன்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. உங்க நேச்சுரல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா, அப்போ அதையே நம்புங்க, அதுதான் சரியான வழி. எப்போ உங்களுக்கு நிஜமாவே ஒரு சப்போர்ட் தேவைன்னு மனசு சொல்லுதோ அப்போ மட்டும் ஒரு கருவிய ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஆக இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, நம்ம கோல் டென்ஷனே இல்லாத ஒரு நிலைய அடையறதில்ல. டென்ஷன் இருக்கும், ஆனா அதையும் தாண்டி நம்மால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். தாமஸ் அதை ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்காரு. அதுதான் உண்மையான ஞானம். சரி, அடுத்தது தாமஸ் இன்னொரு கஷ்டமான கேள்வியை கேக்குறாரு. ஒருவேளை பிரச்சனை மன அழுத்தம் இல்ல, ஒரு கெட்ட பழக்கான என்ன பண்றது? இது நம்மள சுயக்கட்டுப்பாடு பத்தின ஒரு ஆழமான டிஸ்கஷனுக்கு கூட்டிட்டு போகுது. இது ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி இல்லையா? ஒரு பழக்கம் நம்ம வாழ்க்கையே அழிக்கப் போகுதுன்னு தெரியும்போது அதை எதிர்க்காம ஏத்துக்கோன்னு சொல்ற அட்வைஸ் எப்படி சரியா இருக்கும்? இது நம்ம வாழ்க்கையே பணயம் வைக்கிற விஷயம். அப்போ போய் கண்ட்ரோலை விட்டுற முடியுமா? இங்கதான் நிபுணர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. அவர் சொல்றாரு, உண்மையான பிரச்சனை இந்த பழக்கமே மட்டுமே இல்ல, அதை சுத்தி நாமளே நமக்குள்ள உருவாக்கிக்கிற அகப்போராட்டம், அதாவது இன்டர்னல் ஸ்ட்ரகிள் தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா ஒரு விஷயத்த நீங்க எவ்வளவு கடுமையா எதிர்க்கிறீங்களோ அது அவ்வளோ ஸ்ட்ராங்கா மாறிடும். அதனால நிபுணரோட அட்வைஸ் அந்த பழக்கத்தை கண்டுக்காம விட்டுடுங்கன்னு இல்ல, அதுக்கு பதிலா உங்களுக்குள்ளேயே ஒரு போரை உருவாக்காதீங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அந்த போர் அந்த பழக்கத்தை விட மோசமான விளைவுகளை நமக்கு கொடுக்கும். இப்போ தாமஸ் கேட்ட 2 கேள்விகளுக்கும் சேர்த்து ஒரே ஒரு பவர்ஃபுல்லான பிரின்சிபல் மூலமா இந்த விளக்கத்தை முடிக்கலாம். இந்த முழு உரையாடலோட சாராம்சம் இதுதான். நம்மளோட உண்மையான நோக்கம் மனசோட இயல்பை புரிஞ்சுக்கிறது தானே தவிர புதுசு புதுசா கருவிகளை கண்டுபிடிக்கிறது இல்ல.
ரொம்ப முக்கியமா நமக்கு நாமே எதிரியா மாறி சண்டை போடுற அந்த போராட்டத்தை தவிர்க்கிறது தான் மிகப்பெரிய வெற்றி. உங்க இயல்பான ஸ்டேட்லயே உங்களால நல்லா செயல்பட முடியுதா? அதுதான் உண்மையான ஞானம். இந்த விளக்கத்தோட மைய கருத்து இதுதான். உண்மையான சுதந்திரங்கிறது ஏதோ ஒரு சரியான டெக்னிக்க கையில வச்சுக்கிறதுல இல்ல. அது உங்க கூட நீங்களே சண்டை போட தேவையே இல்லாத ஒரு அமைதியான நிலைய அடையறதுல தான் இருக்கு. இறுதியா இந்த ஒரு கேள்விய நான் உங்ககிட்டயே விட்டுட்டு போறேன். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற சவால்களுக்கு நீங்க இன்னும் ஒரு புது டெக்னிக்க தேடிட்டு இருக்கீங்களா? இல்ல அந்த பிரச்சனையோட ஆணிவேரை புரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்களா? யோசிச்சு பாருங்க.